ஒரு சூப்பரான கொரியன் கிரைம் த்ரில்லர் திரைப்படமான இன்னசென்ஸ் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வில்லா பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போய் அவங்களுக்கு இறுதி சடங்கை வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே வரல. மேலும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கக்கூடிய ஒயினையும் சாப்பாடையும் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி பேதின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஒரு சிலர் இறந்தும் போயிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இந்த நியூஸை வந்து டிவி மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம கதாநாயகி ஊருக்கு திரும்பி வந்து இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அம்மா குற்றவாளி இல்லை, அவங்களுக்கு வந்து தண்ணியே ஞாபகம் இல்லாத நேரத்தில் இவங்க எப்படி இதை பண்ணியிருப்பாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸை எடுத்து அவங்களே வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸில் கடைசியாக ஜெயிச்சாங்களா, அவங்க அம்மா தான் உண்மைக்கும் எல்லாரையும் கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த இன்னசென்ஸ். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. அதில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஒரு சில கதாபாத்திரங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதில் ஹீரோயினோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீன் தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயினோட அம்மா. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. தென் இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகி. அவங்களுக்குமே வந்து அந்த கோர்ட் ரூம் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக வந்து வாதாடுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து குற்றம் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவங்க தேடி போகக்கூடிய ஜேர்னி, அதை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வாதாடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக நல்லாவே ஒர்க் ஆச்சு. மொத்தத்தில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ட் ரூம் ட்ராமா. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் கண்டிப்பாக ஒருக்கா செக் அவுட் பண்ணி பாருங்கள்.